அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வரக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஏற்கனவே நான் சிம்மத்துக்கு நான் போன பதிவில தெளிவா சொல்லிட்டேன். அந்த சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. எடுத்தங்கவுத்தன்னு இந்த விஷயத்த செய்யாதீங்க. அனாவசியமா கோவப்படாதீங்க. டென்ஷன் ஆவாதீங்க. ஏன்னா சனி வேற உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதுனால, அதுவும் சிம்மத்தில மிக முக்கியமா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சிம்ம ராசின 12வது வீட்டிலும், ராகு 7வது வீட்டிலும் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால, இந்த சூழ்நிலை சிம்ம ராசிக்காரர்கள் பல வகையான இந்த சில பிரஷர வந்து எதிர்கொள்ள நேரக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து அப்படியே இந்த சலசலப்பு இருக்கும். கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருங்க. வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் இணங்கி போயிருங்க. தயவுசெய்து சிம்ம ராசிக்காரர்கள். கருத்து வேறுபாடுகள் உருவாகும் பொழுது, தயவுத்து அதை நீங்க வந்து பெருசாக்கிட்டு நீங்க போகாதீங்க. பொறுமையாகவும், நிதானமும் இருப்பதன் மூலியமாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் கண்டிப்பாக. ஸோ உணர்ச்சி வசப்படாதீங்க சிம்மராசிக்காரர்கள். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில வந்து கண்டிப்பா எந்த ஒரு தொந்தரவும் இல்ல. ஆனா வந்து இந்த ஒர்க்